ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கீதா ஜீவன் இன்னாசியர்புரம், கந்தசாமி நகர், எழில் நகர், கோமதிபாய் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிரமாக வாக்கு சேகரித்தார். அவருக்கு ஆரத்தி எடுத்து பெண்கள் உற்சாகமாக வரவேற்றனர். தூத்துக்குடியில் வெள்ளம், கொரோனா உள்ளிட்ட காலங்களில் உடனிருந்து பணியாற்றியதாக கூறி வாக்கு சேகரித்தார். கடந்த 5 ஆண்டு காலமாக உங்களில் ஒருவனாக நம்முடைய தூத்துக்குடி தொகுதியில் என்ன பிரச்சனை வந்தாலும், பெரு வெள்ளமா, கொரோனாவா, இல்ல சிறு மழை நீர் பிரச்சனையா, எல்லாமே நான் உங்களோடு இருந்து பணியாற்றுவேன் என்பதை அறிவீர்கள். நம்முடைய மாநகரம் கடந்த 5 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், பூங்காக்கள், மைதானங்கள், விளையாட்டு அரங்கங்கள், நகர்நல மையங்கள், கிட்டத்தட்ட 210 மின்மாற்றிகள், மினி பஸ் வசதி என்றெல்லாம் பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகளும் சரி, நம்முடைய பெண்களுக்கான பூங்காக்கள், மழைநீர் வடிகால்கள் என்றெல்லாம் ஏற்பாடு செய்துள்ளோம் என்ற உரிமையோடு உங்களோட வாக்குகள் கேட்டிருக்கோம். அதுபோல பாத்தீங்கன்னா அதிமுகவினர் எந்த காலத்திலும் மக்களோடு நிற்காத, பெருவெள்ளத்தில் கூட மக்களை சந்திக்காத அதிமுகனாலும் சரி, பாஜகனாலும் சரி, இன்னைக்கு தேர்தல் நேரம் உங்களை சந்திக்க வருகிறார்கள். அதுவும் அதிமுக என்ற முகமூடியில் பாஜக அதில் மறைந்துள்ளது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் அதிமுக போடுற ஓட்டு, பாஜக போடுற ஓட்டு, நம்முடைய உரிமையெல்லாம் பறித்துக் கொண்டு அதிகார பரவல் என்பதே இல்லை. இப்பொழுது அதிகார குவிப்பு, ஒன்றிய அரசிலே மத்திய அரசில் அத்தனை அதிகாரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் உரிமையெல்லாம் பறிக்கக்கூடிய பாஜகவுக்கு நாம் சரியான பாடம் கற்பித்திட வேண்டும். அதுபோல துப்பாக்கி சூடு நடந்தது, ஸ்டெர்லைட் அந்த பிரச்சனையிலே துப்பாக்கி சூடு நடந்தது. 14 பேர் இன்னுயிர் நீத்தார்கள். ஆனால் அதை கூட நான் டிவியில தான் பார்த்தேன்னு சொல்ற ஒரு நிர்வாகத்துல இருந்தவர் இன்னைக்கு பழசெல்லாம் நம்ம மறந்து விட்டோம் என்று வாக்கு கேட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.